வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நியூரல் நெட்வொர்க், அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம், ஒரு பாடியோட நர்வஸ் சிஸ்டம், நியூரல் நெட்வொர்க் எப்படி இயங்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நியூரல் நெட்வொர்க், நியூரான்ஸ் அப்படின்னா என்ன, பிரெயினில் இருக்கிறது மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள்லையுமே நியூரான்ஸ் இருக்குது, டேட்டா சேகரித்து வைக்கப்படும். ஸோ ஆன் த ஹோல் ஒரு பாடியில் வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முக்கியமாக பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிக்கலி தனக்குள்ள வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பஞ்சேந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய அமில தரவுகள், அமிலங்கள், இதன் மூலியமாக தான் நமக்கு என்ன வருது, எண்ணங்கள் வருது, ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சுரக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் எப்படி நடக்கும்னா, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமாகவும் கெமிக்கல்ஸ் மூலியமாகவும் இந்த கம்யூனிகேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ், கெமிக்கல்ஸ் மூலியமாக வந்து கம்யூனிகேட் பண்ணுது. இப்போது ஒரு மூளையில் இருக்கக்கூடிய ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா, அதே கெமிக்கல்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணுது. இப்போ நாம ஒரு இண்டிவிஜுவல் நியூரல் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு மனிதர் பக்கத்தில் இருக்கார், அவரும் ஒரு இண்டிவிஜுவல் நியூரல் நெட்வொர்க். ஸோ ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாமா? எப்படி பண்ணலாம்? எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலயமா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலயமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுதான் நியூரல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நியூரலி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ ஒவ்வொரு மனிதரையுமே நாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒரு இயங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரோபோட் மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா, நம்ம நிறைய மனிதர்களை ஒன்றிணைச்சு நியூரலாக வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும், அவங்க டெலிபதி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஐ ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி. ஐ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து உள்ள அதிகமாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதான் வந்து ஆறா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் வந்து இரும்புறாரு, அவருக்கு வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு அது பரவுமா? பரவும். ஆனால் இம்யூனாக இருக்க பட்சத்தில் நமக்கு நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா அது என்ன ஆகாது, பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஆனால் இல்லாத பட்சத்தில் நம்ம வீக்காக இருக்கோன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான். ஸோ ஒவ்வொரு மனுஷங்களும் கெமிக்கலாக என்ன பண்ணுறோம், பரிமாறிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய தாட்ஸுமே வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக என்ன ஆகுது, பரிமாறப்படுது. அதான் எனர்ஜி இஸ் கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் திடீர்னு ஒரு ரூமில் கோவப்படுறாங்க, 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அந்த இடமே எப்படி ஆகிடும், பதட்டமாக ஆகிடும். திடீர்னு ஒரு ரூமில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது, ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னா நமக்கும் சிரிப்பு வரும். நம்ம அதை விட்னஸ் பண்ணும் போதே நம்ம நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும், அதுக்கு நியூரான்ஸ் மிரர் பண்ணும், ரெஸ்பாண்ட் பண்ணும். அது வந்து இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி சந்தோஷப்படும் இல்லையா? சரி, அப்போது நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது உடம்பு ஃபுல்லாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எந்த அளவுக்கு இங்கே வந்து நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும், கெமிக்கல்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குப்பையான இடங்கள்ல இருக்கீங்கன்னா என்ன ஆகும், உள்ளுக்குள்ளேயும் குப்பை இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்திறன் எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். சரி, ஒரு யூனிவர்ஸ்னா என்ன, இத்தனை மனுஷங்க இருக்காங்க, இத்தனை கோள்கள் இருக்காங்க, இது எல்லாமே கெமிக்கல்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு யூனிவர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு மனித உடலும். ஒரு மனித உடலை மட்டும் வச்சு ஒரு யூனிவர்ஸை நம்மளால பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக முடியும். பிகாஸ் நம்மக்கிட்ட அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போது எனக்கிட்ட இருக்க இந்த கெமிக்கல்ஸ், இந்த சுரப்பிகள் மட்டும்தான் என்ன பண்ணுது, என்னுடைய கான்ஷியஸ்னஸ், என்னோட ஆக்சசபிள் ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சை வந்து நிர்ணயம் பண்ணுது இல்லையா? கான்ஷியஸ்னஸ், லிமிட்டட் கான்ஷியஸ்னஸை வந்து இந்த கெமிக்கல்ஸ் தான் நிர்ணயம் பண்ணுது. ஒருவேளை இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வேறு மாதிரி ஃபீல்டு வந்துச்சுன்னா, எனக்குள்ள டார்மன்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸும் ஆக்டிவேட் ஆச்சுன்னா, என்னோட ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு, கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா என்னால் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் எவால்வ் ஆகுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எல்லாமே இங்கே கெமிக்கல்ஸ் தான்.
சரி, அப்படி பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொன்னேன், இப்போ அயர்ன்னு ஒன்று இருக்கு, இரும்புன்னு ஒன்று இருக்கு. எதிர்காலத்துல ஃபீல்டை மாற்றும் போது என்ன ஆகும், எஃகு வரும், அந்த இரும்புலயே இன்னொரு வகை. அதே மாதிரி எல்லாமே அந்த ஆற்றலுக்கு வந்து மாற்றத்திற்கு உட்படும் போது ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே இன்னொரு புது எலிமெண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே போகும். உடம்பே அப்படிதான். குண்டலினி மெத்தடே என்ன கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அந்த மாதிரி அப்போ நம்ம டார்மன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சில தரவுகள், சில கெமிக்கல்ஸ் எல்லாமே கூட ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு யூனிவர்ஸ் மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். நம்மளோட ஒரு ஸ்கின் ஸ்டெம் செல்லை மட்டும் எடுத்து ஆர்கனைஸ் பில்ட் பண்ணி நம்ம வந்து எத்தனையோ உடல் உறுப்புகள் செய்ய முடியும். அதே மாதிரி அதை வைத்து நம்மளால பல மனிதர்களை கூட நம்மளால உருவாக்க முடியும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு இன்னொரு உலகத்தையே நம்மளால உருவாக்க முடியும். ஸோ நாம எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு மோர் பவர்ஃபுல் பீயிங்ஸ். பட் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் லிமிட்டடாக இருக்கிறதுனால நம்மளால அதை ஆக்சஸ் பண்ண முடியல. சரி, வேகஸ் நர்வ். ஸோ வாட் இஸ் வேகஸ் நர்வ்? வேகஸ் நர்வ் ஹோல் பாடியுமே வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு நர்வ். இந்த வேகஸ் நர்வ் ரொம்ப நல்லா வேலை செய்து நல்ல ஒரு வைப்ரேஷன்ல இருக்கு, ஃப்ரீக்வன்சியில் இருக்கு அப்படின்னா யூ வில் பி அட் யுவர் பெஸ்ட் வெர்ஷன். நீங்கள் வந்து ரொம்ப நல்ல உற்சாகமாக, ஆரோக்கியமாக, ப்ரொடக்டிவிட்டியோட நீங்கள் இருக்கலாம். இல்லை அது கொஞ்சம் தோய்வு அடைஞ்சிருக்கு, சிரமத்தை சந்திச்சிருக்கு, அதில் ட்ராமாஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம நியூரான்ஸ் சொல்கிறது என்னது, தரவுகளை வந்து சேமித்து வைக்கக்கூடியது இல்லையா? அங்கே வந்து சில குப்பைகளை நீங்கள் குப்பையான் ஒரு எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அது என்ன ஆகும், கொஞ்சம் அதோட செயல்திறன் வந்து மட்டுப்பட்டு இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும், அதை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஐஸ் வந்து எடுத்துட்டு அந்த ஐஸ் பிளாக்கை வந்து கரெக்டாக இந்த இடத்துல தலைக்கு கீழே பின்னந்தலையில் நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் வேகஸ் நர்வ் நல்லா இருக்கும். ஃபுல் நர்வஸ் சிஸ்டம், அந்த நியூரல் நெட்வொர்க்கே வந்து நல்லா ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுக்கு ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் மாதிரி அது. ஸோ இதில் வந்து இந்த பிளட் ஃப்ளோ நல்லா இருந்ததுன்னா, எங்கேயாவது ஆசிட் பிளாக்காக இருந்தது, இல்லை வந்து நாட் மாதிரி இருந்தது அப்படின்னாலுமே வந்து பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களோட நியூரல் நெட்வொர்க் வந்து நல்லா இயங்கும். ஸோ பிளட்டு பியூராக இருக்கிறது, பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் உடம்பு வந்து ஏதாவது ஒரு சின்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு நமக்கு அப்படின்னா பாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஹீட் பண்ணும். ஹீட்டுன்றது வந்து ஆல்கலைன், கார்பத்தன்மை, அது ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும். ஹீட் பண்ண உடனே என்ன ஆகும், பிளட் ஃப்ளோ அதிகமாகும். அங்கே இருக்கிற அந்த ஹீட்டுக்கு அந்த வைரஸோ பாக்டீரியாவோ இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ பிளட் வந்து பியூராக இருக்கிறது நல்ல நியூரல் நெட்வொர்க்குக்கான முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எனர்ஜி, நம்ம எந்த மாதிரியான எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். முன்னாடி இருக்க வீடியோஸில் சொல்லியிருந்தேன். நீங்கள் எதை விட்னஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் நியூரான்ஸ் என்ன பண்ணும், எடுத்துக்கும், கன்சியூம் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், படங்களாக இருக்கட்டும், சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் யார் யார்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன மாதிரி எனர்ஜி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, என்ன மாதிரியான சரௌண்டிங்ஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நியூரல் நெட்வொர்க் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உள்ளே இருந்த எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக க்ரியாக பண்ணணும் எதுவுமே அவசியம் கிடையாது. என்னோட ப்ரீத்தை வந்து நான் ரெகுலேட் பண்ணணுமா அவசியம் கிடையாது. நம்ம சோகமாக இருக்கும்போது நம்ம ப்ரீத் வந்து வேறு மாதிரி போயிடும். நம்ம மூச்சு விடுற ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கோவப்படும் போதும் மூச்சு விடுற ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ நம்ம சீராக மூச்சு இழுத்து விடுறோமோ அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னு அர்த்தம். அப்போ அதையே ஒரு ப்ராக்டிஸாக பண்ணோன்னா என்ன ஆகும், நல்ல ஆக்சிஜன் போகும், நல்ல நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும், பிளட்டுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், பிளட்டு பியூராக இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி வந்து நீங்கள்
உங்கள் லைஃப் ஸ்டைல்லே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம், யூ ஹாவ் டு சூஸ் பீப்புள் வைஸ்லி. உங்களோட எனர்ஜி ட்ரெயின் பண்ணக்கூடிய பீப்புள் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்குள்ளே நம்ம போகாமல் இருக்குது. அட் எனி காஸ்ட் நீங்கள் உங்களை மொத்தமாக தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டே போறீங்கன்னா, ஒரு எம்டி கப் வச்சுட்டு நாம் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, போர் பண்ண முடியாது. நம்ம கப் ட்ரெயின் ஆகிடும். ஸோ நாம் நம்மளை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கணும். அண்ட் தென் ட்ராமாஸ், பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸ், இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலுமே அதை விட்டு விலகி வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ ட்ராமாஸ் உங்கள் நியூரல் நெட்வொர்க்கை ரொம்ப பாதிக்கும். அதனுடைய தாக்கம் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லணும்னா, உங்கள் டிஎன்ஏல அது எம்பர்ட் ஆகும். அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லைட் இந்த டேட்டாவை கொஞ்சம் குறைக்கும். நீங்கள் லைட் அப்படின்னு சொல்லும்போது, லைட் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு நமக்கு இருக்குது. இப்படி கண்ணை மூடிட்டு இரும்புகிறோம் அப்படின்னா கூட அந்த ஸ்பார்க் மாதிரி வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம், நீங்கள் நல்ல பேலன்ஸ்டாக வச்சுருக்கீங்க, லைட் உங்கள் உடம்புல நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போனவங்க எல்லாருமே ஆல்கஹால் கன்சம்ஷன் அதிகமாக எடுத்துப்பாங்க. மெயின் ரீசன் அது இந்த லைட்டை பூஸ்ட் பண்ணும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டெம்பரவரியாக அதுலேருந்து ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும். பட் பர்மனெண்ட்டாக கிடைக்குமானா கிடையாது. ஏன்னா அது ஆசிடையுமே என்ன பண்ணும், கொஞ்சம் அதிகமாக்கியே வச்சிடும். அதனால அவங்க கேரக்டரில் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் நியூரல் நெட்வொர்க்கை நம்ம திருப்பி என்ன பண்ணணும், அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும். அது பண்ணாமல் அது லைட் போட்டு சும்மா சப்ரஸ் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்காது. எக்ஸசைஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நல்லா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸை நம்ம மறக்கிறதுக்கு பெஸ்ட்டு வேவாக இருக்கும். சரி, எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், நல்ல சாங் கேட்டு டான்ஸ் பண்ணலாம். வென் யூ டான்ஸ் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு அடி எடுத்து நடக்கும் போதுமே உங்களோட பாடி என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணும். ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். வாக்கிங் போகலாம், டான்ஸ் பண்ணலாம். என்ன பிடிச்சிருக்க, என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் டான்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு வழி. அதுக்கப்புறம் இந்த சைல்டுஹுட் ட்ராமாஸ்னு ஒன்று இருக்கும். சைல்டுஹுட் ட்ராமாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. நான் சொன்ன இந்த ஜெனட்டிக் அப்டேட் கொடுக்கக்கூடியவங்க, குட்டி குட்டி அவதார்ஸ்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லா பிளட் லைன்லேயும் இருப்பாங்க. இவங்களுக்கு சைல்டுஹுட்லேருந்தே ட்ராமாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வீட்லேயே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கவே இருக்காது. யாராவது ஒருத்தவங்க ஆல்கஹால் அடிக்டாக இருப்பாங்க, ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க, பேரண்ட்லேயே ஒருத்தவங்க அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு சூழல்ல அந்த குழந்தை வளரவே வளராது. இல்லைன்னா அவங்க அப்பா அம்மால யாராவது ஒருத்தவங்க அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அமையப்பெற வாழ்க்கை முறையில் அந்த குழந்தையோட நியூரல் நெட்வொர்க் சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்டுரும். ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டத்துக்குள்ளே அது வந்துடும். அப்படி வரும்போது ஒரு குழந்தைய பிடிச்சி இப்படி ஆட்டி அதை கஷ்டப்படுத்திட்டு திருப்பி அது நார்மல் ஸ்டேட்டுக்கு போகும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ யாரோ ஒருத்தவங்க குடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியிட்டுட்டே இருக்காங்கன்னா அதில் வளர்ற அந்த குழந்தை அவ்வளோ கஷ்டப்படும். அவ்வளோ ஒரு ஒரு கஷ்டத்தை எல்லாம் பார்த்து அதுலேருந்து தாண்டி வர்றதுன்றதே பெரிய விஷயம். ஸோ ஆனால் இது அவேக்கனிங் அப்போ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி, ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்ம பதட்டப்படுறது, அந்த குழந்தை பதட்டப்பட்டது, அந்த குழந்தை கஷ்டப்பட்டது, பெயின் அக்செப்ட் பண்ணது எல்லாமே ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் இந்த ட்ராமாஸ் அனுபவிக்கும் போது அது வேறு மாதிரி ஒரு ஒரு பர்சனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்களே செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க தங்களை தாங்களே வெளியில் எடுத்துக்கிட்டு வந்தால் தான் முடியும்.
இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸோட பாதிப்பு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். சின்ன வயசுல வந்து அன்பு கிடைக்காம போறது, சின்ன வயசுல வந்து எப்பவுமே கண்டிக்கப்பட்டுட்டே இருக்கிறது, அஹ் அவங்க வந்து பிசிக்கலா கஷ்டப்படுத்தப்படுறது, அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிராகரிக்கப்படுறது. இந்த மாதிரி நிறைய இந்த சூழ்நிலையில வளர்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு 90s 80s ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ பிறந்த குழந்தைங்களாம் இந்த சூழ்நிலையில தான் வளர்க்கப்பட்டாங்க மோஸ்ட்லி. இப்போ அவங்க எல்லாம் அவேக்கனிங் ஆகி நல்லா இருக்காங்க பெரும்பாலும். ஆனா இந்த ட்ராமாஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும், அது வேற வகையில வெளியில வரும், எதிர்பாராத ஒரு வகையில அது வெளியில வரும். அது என்ன காரணம், ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். அது வந்து நாம சரி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுல அவங்க ஒரு கஷ்டம் சந்திச்சிருப்பாங்க, அதே சூழ்நிலை திருப்பி வரும்போதோ இல்ல அதே ஃப்ரீக்வன்சில இருக்க யாரோ ஒரு மனிதரை அவங்க திரும்ப சந்திக்கும் போதோ அந்த திருப்பி அதே மாதிரியான பயமோ பதட்டமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தலை தூக்கும். அந்த டைம்ல அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மோடுக்கு வந்து அவங்க திருப்பி போயிடுவாங்க. இதனாலே நிறைய பேருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ட்ராமாவையோ இல்ல டவுன்ஃபாலையோ அவங்க சந்திக்கிறாங்க டீனேஜ்ல இல்ல அதுக்கப்புறம். அப்படின்னா கூட அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால இதுல இருந்து வெளில வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ என்ன ஒரு மோடுக்கு போவாங்க, ஒரு கையால் ஆகாத தனம், ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல, அதுக்குள்ள அவங்க வந்து தள்ளப்படுவாங்க. அந்த இதுல இருந்து அவங்களால வெளியில வர முடியல. ஒரு யானைக்கு சங்கிலி கட்டுனா பெரிய சங்கிலி வந்து சின்ன வயசுலயே கட்டிடுவாங்க. கட்டிட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் சின்ன சங்கிலி தான் கட்டுவாங்க, ஆனா அது வெளியில வராது. அந்த மாதிரி அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து 2 வகையா இருப்பாங்க. ஒருத்தங்க அப்பவே அவங்க விழிப்புணர்வுல வந்திருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்துல வந்து அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், நல்லா வந்து இன்ஸ்டிங்க்ட் பில்டப் ஆயிருக்கும், இன்ட்யூஷன் பில்ட் ஆயிருக்கும். டக்கு 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 டக்குன்னு எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க. இன்னொரு டைப் இருப்பாங்க, அவங்களுக்கு டக்குன்னு இந்த இந்த விஷயம் இங்க நடக்கிற மாதிரி பல காலங்களுக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மைண்ட் வந்து திருப்பி அங்கேயே போயிடும். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி they will start accepting everything. திருப்பி ஒரு போராடணும், திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கணும், திருப்பி வந்து நம்ம வரணும் அப்படிங்கிற அந்த நிலைமை வந்து அப்படியே போயிடும். ஸோ நீங்க அந்த ஒருத்தவங்களை வந்து கியூர் பண்ணணும், நாம திருப்பி வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க படிச்சது எல்லாத்தையுமே நீங்க ரீசெக் பண்ணி நீங்க மாத்தி அமைச்சுக்கணும். சொல்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டா இருக்கும், நமக்கு வந்து கொடுத்த நாலேஜ் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது இந்த சொசைட்டில. ஏன்னா அந்த சொசைட்டி ரிவால்வ் ஆகிறதுக்கும் அந்த சொசைட்டி ரன் ஆகிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை தான் உங்களுக்குள்ள திணிச்சு இருக்கும். ஸோ நீங்க ரீலேர்ன் பண்ணணும். அப்புறம் உங்களை நீங்களே ரீப்ரோக்ராமிங் பண்ணிக்கணும். நம்ம அவேக்கனிங் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை நாமளே என்ன பண்ணணும், ரீப்ரோக்ராமிங் பண்ணிக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாருமே தங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அது எல்லார்கிட்டயும் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வெளியில சொல்லுங்க, பேசுங்க. எப்பவுமே மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அது அப்படியே ஹீல் ஆயிடும். ஆனா நம்ம இதை சொல்லாம உள்ளுக்குள்ள வச்சிருக்க புதைச்சு வச்சிட்டு இருக்க அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ரொம்ப பெரிய விஷயமா அது வந்து பூதாகரமா நமக்கே தெரிஞ்சு நம்மளே அழுத்திடும். ஸோ அந்த காலத்துல விமென்ஸ் வந்து இதை விட ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க விமென்ஸ். அந்த நம்மளோட ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி எல்லாம். ஆனா அவங்க துவண்டு போல. ஏன்? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து அவ்வளோ இப்போ இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பொறாமை அதெல்லாம் இருந்ததில்லை. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி ரேஸ் வந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம்.
இன்னொருத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணவே முடியாது. நேத்து இருந்தத விட நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் பார்க்கணும். அவங்களுக்கு வேற வழி, நமக்கு வேற வழி. அப்போ இருந்தவங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ இருந்தவங்க ரொம்ப இயற்கையோட வாழ்ந்தவங்க. அது ஃபர்ஸ்ட் திங். ஒரு 2, 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி. இன்னொன்னு அவங்க மனம் விட்டு பேசுனாங்க. ஈகோ இல்ல. ஆனா இப்ப எல்லாருக்குமே ஏதோ ஒரு அ விஷயத்துல இதுதான் கௌரவம், இதுதான் ஈகோ. இப்படிதான் நீங்க யோசிக்கணும். உங்க கண்ணோட்டம் இப்படிதான் இருக்கணும்னு பெர்செப்ஷன் மேனிபுலேஷன் இங்க நெறைய நடக்குது. இந்த சொசைட்டி உங்களுக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கௌரவம்னு நெனச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். அதனால இந்த சொசைட்டி அந்த கட்டமைப்ப அது நிலைநிறுத்திக்கிறதுக்காக சில விஷயங்கள நமக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம தேவையில்லாத நெறைய விஷயங்கள கன்சியூம் பண்றோம். அதுதான் கரெக்ட்ன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். பட் அந்த பெர்செப்ஷனே தப்பு. நீங்க கரெக்ட்டான பெர்செப்ஷன்ல இருந்து பார்க்க கத்துக்கணும். ஸோ பேசுங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கிடையாது. அப்போ இருந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கிடையவே கிடையாது. ஸோ பேசுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அ கான்வர்சேஷன் நீங்க வச்சுக்கிறீங்களோ, பாடி அவ்ளோ ஹீல் ஆகும். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பெர்சன் கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னாலே, அவங்களோட ஆரா உங்களோட அ ஆரால ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும், இல்ல உங்ககிட்ட லைட்டே இல்லன்னாலுமே, அவங்க உங்கள லைட் அப் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி. இங்க நெறைய லைட் பீயிங்ஸ் இருக்காங்க. ஸோ கெட் இன் டச். பேசுங்க. உங்கள ஜட்ஜ் பண்ணாத பீப்பிள் உங்க விஷயத்த பார்த்து பரிதாபப்படக்கூடாது முதல்ல. நீங்க இத கான்ஃபிடென்ட்டா டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் அவங்க அவங்களோடத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நீங்க பண்ணும்போது, விஷயம் பெரிய பிரச்சனையாவே தெரியாது. சட்டுன்னு ஹீல் ஆயிடும். ஏதாவது ஒரு ட்ராமாவ நம்ம ஹீல் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அது ஒரு ட்ராமா அப்படின்றதே உணர வைக்கக்கூடாது. அவங்கள பார்த்து பரிதாபப்படுறது, ஆ இவ்ளோ விஷயங்கள் நீங்க கடந்து வந்திருக்கீங்களா அப்படின்றது, இதெல்லாம் அது ஹீல் பண்ணவே பண்ணாது. 4 பேரு 4 லேடீஸ் இல்ல 4 ஜென்ட்ஸ் இல்ல மிக்ஸ்டப்பா உட்கார்ந்து, நீங்க உங்களோட ட்ராமாஸ் எல்லாம் பேசி சிரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஒரு உற்சாகம் கிடைக்கும். எப்பவுமே மேலுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்காது. இந்த கஷ்டப்படுறது, வருத்தப்படுறது, அப்படியே அதே நெனச்சுட்டு லைஃப் வாழாம விடுறது. இந்த ஆப்ஷன் மேலுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஓடித்தான் ஆவணும். அவங்க சம்பாரிச்சு தான் ஆவணும். அவங்க ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் பேசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அத பேசிப்பாங்க. அது பெருசா தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரிச்சதுக்கு அப்புறம். அப்படியே அது மறைஞ்சிரும். அடுத்த நாள் வேலை. திருப்பி ஓடித்தான் ஆகணும். இந்த விக்டிம் மென்டாலிட்டில உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியாது. ஆனா சில பேர் இருக்காங்க இப்போ. இப்போ இந்த மேல், இந்த ஃபீமேல் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ இது நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி வேணா சொல்லலாம். இப்போ கிடையவே கிடையாது. ஃபீமேலும் இதே மாதிரி இருக்காங்க. மேலும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வி கான்ட் சே திஸ் இஸ் ஃபெமினைன் சைடு, திஸ் இஸ் மஸ்குலைன் சொல்லவே முடியாது. நம்ம வேணா ஒரு விஷயம் சொல்லலாம். முழுமை பெற்ற மனிதர்கள், நல்லா மெச்சூர் ஆன, எவால்வ் ஆன மனிதர்கள் இப்படிதான் இருக்காங்க. அவங்க விக்டிம் மென்டாலிட்டியில உட்கார்றதுக்கான டைமே இருக்காது. அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு தான் போகிறதுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையும் வழிவகை செய்யும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸும் இருக்கும். அவங்களுக்கு கடமைகள் நிறைய இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்றது நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல அப்படின்னா, எவால்வ்டு பீயிங்ஸ்க்கெல்லாம் அப்படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க கூட இருக்கவங்களே பிட்ரே பண்ற மாதிரி தான் போகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் அ கவுன்சிலிங். நீங்க யார்கிட்ட போய் பேசினா உங்களோட லைட் திரும்பி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யூ கேன் கோ அண்ட் ஹாவ் அ டாக் வித் தெம்.
இப்படிதான் இருக்கணும். இப்படி போய் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. பேச ஆரம்பிச்சா உங்களுக்கான சொல்யூஷன் உங்க வாயில இருந்து கூட வரும். சீரியஸ்லி உங்க வாயில இருந்தே வரும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் அந்த மொத்த யூனிவர்ஸ். உங்கள வச்சு ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணலாம்னா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வைப் தேவை. உங்களுக்கு ஒரு நல்ல அன்பான ஒரு ஃப்ரெண்டு தேவை இப்போதைக்கு. ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு வந்து மோட்டிவேட் பண்றதுக்கும் பேச்சு துணைக்கும் ஒரு ஆள் இருந்தா போதும். நான் கொஞ்சம் அப்படி என்ன நானே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரீஜுவினேட் பண்ணிட்டு டக்குன்னு திருப்பி அப்படி நான் கிளம்புனேன் அப்படின்னா ஐ வில் கிவ் அ பெஸ்ட் கம்பேக். என்னோட ஃபுல் லைஃப் டைம்ல இது என்னோட பெஸ்ட் கம்பேக்கா இருக்கும். அப்படி என்னால பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் அதிகம். ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுதான் இங்க வருத்தமான விஷயம். மேலுக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்களுக்கு கிடைச்சிருது, பட் ஃபீமேல்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லை. அண்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ், ஃபீமேலுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ட்ராமாட்டிக்காக இருக்குது, அவங்க நார்சிசிஸ்டிக்காக அப்யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சைக்கோபாத் பிஹேவியர் வெளியிடுறாங்கன்னா, நான் திருத்துவேன், நான் மாற்றுவேன், என்னால் மாற்ற முடியும், அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் நியூரல் நெட்வொர்க் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். நீங்களே உங்களோட பழைய வெர்ஷனுக்கு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த மாத்துறேன், திருத்துறேன், இந்த வேலையெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா பண்ணுங்க. ஒரு 2 months, ஒரு 1 month ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்க நியூரல் நெட்வொர்க்கை சரி பண்ணிக்கோங்க. சில பேருக்கெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்ல ட்ராமாஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த கஷ்டங்கள் எல்லாம் திருப்பி சொல்ல முடியாது அந்த பெண்களால. அழுக மட்டும்தான் வரும், கை உதறது ஆரம்பிச்சிடும். ஒரு ரொம்ப கஷ்டமா சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியாவே அவங்க வந்து பாதிப்புக்குள்ளானவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. பேனிக் அட்டாக்ஸ் வர்றது இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்துக்கு. பட் யார் இதுக்கு காரணமா இருந்தாங்களோ அந்த நார்சிஸ்டிக் பர்சனோ அவங்க வந்து அந்த டிசார்டர் இருக்கிறவங்க வந்து போய் வந்து டாக்டரை செக் பண்ணுறதோ அவங்க அதுக்கான மெடிசன் எடுத்துக்கிறதோ வந்து இருக்கவே இருக்காது. தெரப்பி எடுத்துக்கிறது கூட இருக்காது. இதுக்கு விக்டிமா இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் மாத்துறேன், நான் திருத்துறேன், என்னால் முடியும், இல்லை இது என்ன ப்ராப்ளம்னு நான் ஃபிகர் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் இறங்குனீங்க அப்படின்னா யூஆர் ஆன் ஹை ரிஸ்க். நீங்கள் உங்கள் நியூரல் நெட்வொர்க்கை வந்து ரிஸ்கில் போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ் இருக்கிற பீப்புளுக்கு வந்து தே வில் ஹாவ் ஒன் திங் இன் காமன். நீங்கள் யார் வந்து உங்களுக்கு அந்த ட்ராமா வந்து கொடுத்தாங்களோ, அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்தாங்களோ, அவங்கள மாதிரியே இருக்க இன்னொரு பீப்புளை பார்த்தாலும், இன்னொரு பர்சனை பார்த்தாலும், எதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உருவத்தோற்றத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும், அந்த குரல் இருக்கிறவங்களா இருந்தாலும், ஈவன் தி சென்ட், இதெல்லாமே கூட உங்களால கான்சியஸ்னஸாக சென்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் சப்கான்ஷியஸாக உங்களோட உடம்பு வந்து அதை சென்ஸ் பண்ணிட்டு ஒரு அலர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதனாலேயே ஒரு ரிலேஷன்ஷிப் முடிச்சு இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது இவ்வளோ ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா ஒரு குழந்தைய போட்டு அவ்வளோ உலுக்கி எடுத்துட்டு நீங்கள் திருப்பி அந்த ஒரு விஷயத்த அது பண்ணும்போது நீங்கள் தப்பு பண்ணிடுச்சுன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு உலுக்கி எடுத்துட்டு நீங்கள் விட்டீங்கன்னா திருப்பி அந்த விஷயத்த அது பண்ணாது பயத்தில். ஸோ ஒரு திருமணம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயோ இல்லை வேற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போகும்போது அவங்க எதிர்பார்க்குற ஒரே விஷயம் லவ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்ட் அவங்களோட அல்டிமேட் நீட் வந்து லவ். அவங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்கணும். தி வாண்டட் டு பி லவ்ட். கரெக்டா? இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்குமே அன்புன்றது ஒரு வழியில அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா யாருமே தப்பு பண்ணவே மாட்டாங்க. அவங்க கெமிக்கலி பேலன்ஸ் ஆயிடுவாங்க. அதான் நான் சொன்னேன், அந்த அன்புன்றது தான் அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேர்
ஆல் பாக்டீரியாஸ், ஆல் வைரஸ் வில் கெட் inactive. நான் சொல்லியிருந்தேன், இந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ், இந்த ஆசிட்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே ட்ரிகர் பண்ணுது, உங்கள் தாட்ஸை ட்ரிகர் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுதான் ட்ரிகர் பண்ணுது. ஸோ லவ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது யாருமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாரும் தாங்கிப்பாங்க, இன்னொருத்தங்களை காயப்படுத்த மாட்டாங்க. அது கொடுக்குற தைரியம் இருக்குல்ல, அந்த சப்போர்ட், ஒருத்தங்க நமக்கு பின்னாடி இருக்காங்கன்னா, எனக்கு தெரியும் நீ யாருன்னு, யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு தெரியும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க நம்ம கூட இருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, உலகமே எதிர்த்தாலும் நம்ம கரெக்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு தோணும். இல்லை அந்த ஒரு சப்போர்ட் இல்லை நமக்கு அப்படின்னா, அதை தாண்டி வரக்கூடிய ஆற்றல் மனுஷங்களுக்கு இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு தோய்வு வந்துடும், திடீர்னு ஒரு கஷ்டம், அதுக்குள்ளே மூழ்கிடுவாங்க. அப்புறம் அது திருப்பி அந்த நியூரல் நெட்வொர்க் ரெஃப்ரெஷ் பண்ணுறது முடியாத காரியமாக போயிடும். அது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி பக்கத்துலேயே கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா, உன்னால் முடியும், எனக்கு தெரியும், இது இப்படி தான் இவங்கெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, ஜென்யூனாக அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நல்ல வைப்ஸ் ரிசீவ் பண்ணிங்கன்னா அதுவே போதும். அது உங்களை பல மடங்கு திருப்பி என்ன பண்ணும், ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களை நீங்கள் ரீச் பண்ண முடியாத ஹைட்ஸுக்கு உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். இதுதான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு ஒய்ஃபுக்கு கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. அது ரொம்ப ரேர். அண்ட் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ பெண்கள் நமக்கு நாமளே என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஆண் ஈஸியாக ஓப்பன் அப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த சொசைட்டி அதுக்கு வழிவகை செய்யலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசலாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் அவங்க பேச மாட்டாங்க நிறைய பேர். அதை கேலி பொருள் ஆக்கிறதுல சங்கடப்படுற ஆண்களும் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது நல்லது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ பில்ட் ஆகணும் இந்த டைமில். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நல்ல ப்ரொடக்டிவாக இருக்க முடியும், பெஸ்ட் வெர்ஷனில் இருக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நம்மளால நம்ம பெஸ்ட் வெர்ஷனில் இருக்க முடியல, இல்லை நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வருது, நம்ம வேறு மாதிரியான நெகட்டிவ் உணர்வுகளுக்குள்ளேயே ரொம்ப நாள் இருக்கோம், அதே மாதிரி நம்மளே கிவிங் சைடில் இருக்கோம், நம்ம தியாகம் பண்ணுறோம் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அங்கேருந்து வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் தியாகியாக தான் இருப்பேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாருக்காக தியாகம் பண்ணுறீங்களோ அவங்க ஒரு உன்னத கருத்தியல் கொண்டு, உன்னதமான ஒரு எண்ணத்தை கொண்டு, ஒரு மோட்டிவை கொண்டு அவங்க சமூகத்துக்கு ஏதாவது சேவை செய்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் உங்கள் ஃபுல் வாழ்க்கையை நீங்கள் சமர்ப்பணம் செய்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஆஸ் இண்டிவிஜுவல் உங்களோட கான்ஷியஸ்னஸ், உங்களோட சோலையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ராமாஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வரீங்கன்னா உங்களோட பார்ட்னருடைய ஒரு பார்ட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே சுமப்பீங்க. அதை நீங்கள் வெளியில் எடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் போனாலுமே ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சில விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களோட ரியாலிட்டியே மாறிடும், உங்களோட பர்செப்ஷனே மாறிடும். இந்த பழசில் நடந்ததை வச்சு தான் நீங்கள் அடுத்ததை எடை போடுவீங்க, அதே கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணாங்களோ அதை நீங்கள் சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அதுக்கப்புறம் நடக்கும். ஸோ இந்த ட்ராமாஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் யார்கிட்டயாவது கவுன்சிலிங் போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். தென் ஹீல் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நான் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டேன் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
என்னோட பாஸ்ட்ல நடந்த ட்ராமாஸ் எல்லாமே நான் நினைவு கூர்ந்து பார்க்கும்போது எனக்கு அழுகை வரல. இத யாராவது ஞாபகப்படுத்தினாலுமே எனக்கு அது எந்த வகையிலயும் புண்படுத்தல. அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட நபர்களை நான் சந்திக்கும் போதும் எனக்கு எந்த நெருடலோ, சங்கடமோ எனக்கு கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க எப்போ வரீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு, அப்பதான் நீங்க பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸ் எல்லாமே நீங்க அ தரோவா நீங்க வந்து அத தாண்டி வந்துட்டீங்க. அது உங்களுக்கு வேற எந்த ஒரு அ விஷயத்தையும் வந்து உங்களுக்குள்ள வந்து அ தடமா அது விட்டுட்டு போல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இத ஹீல் பண்ணல அப்படின்னா, இதனால உங்க பெர்செப்ஷனும் மாறிடும், ரியாலிட்டியும் மாறிடும். நீங்க வாழ்ற வாழ்க்கையே வந்து வேறு வகையில வந்து திருப்பம் அடைஞ்சிரும். அண்ட் தென் லவ் ஹீல்ஸ். உங்களுக்கு எங்க இருந்தாவது நான் சொன்னேனே ஒரு சப்போர்ட், ஒரு லவ் கிடைக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்தோ, யாருகிட்ட இருந்து வேணாம். ஒரு குழந்தை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அ தனியா நின்னு வைராக்கியமா வாழ்ந்து காட்டுறாங்கன்னா, அந்த அன்பு, அந்த ஒரு காரணம் அவங்க லைஃப்‌க்கு வந்து ஒரு மீனிங்க குடுக்கக்கூடியது அவங்களோட குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைக்காகவே அவங்க வாழ்வாங்க. ஸோ அந்த லவ் எங்கேருந்து வேணா கிடைக்கலாம். அந்த மாரி ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லன்னா தயவு செஞ்சு உங்கள நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. எந்த சிச்சுவேஷன்லயும். ஏன்னா ஆல்ரெடி கஷ்டப்படுத்துறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. உங்கள புண்படுத்துறதுக்கும், கஷ்டப்படுத்துறதுக்கும். நம்மளும் அதையே பண்றோம்னா அது சரியா வராது. ஸோ நீங்க நல்லா வச்சுக்கோங்க உங்க நியூரல் நெட்வொர்க்ஸ. யாராவது தெரபிஸ்ட் போய் மீட் பண்ணுங்க. இதனாலேயே ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் கிட்டலாம் நெறைய பேர் போவாங்க. ஆனா ஏமாத்தாதவங்களா இருக்கணும். நான் சொல்றது அதான். எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் போக நெறைய பேர் வர அவங்களுடைய மனசும், அவங்களுடைய குணமும் என்ன ஆகும்? மாறும். ஸோ அதனால கரெக்ட்டா அ யார்கிட்டயும் ஒரு தனி மனுஷன்கிட்ட போயிடாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன். அ கோயிலுக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு தேடல். சும்மா இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஹாபி இதெல்லாம் வந்து பண்ணுங்க. யார் சைக்கியாட்ரிஸ்ட் யார்கிட்டயாவது பேசுறதா இருந்தா யூ கேன் கோ. அவங்க வந்து நீங்க சொல்றத வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு வந்து திருப்பி உங்களோட லைட்ட திருப்பி உங்களுக்கு குடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்க கிட்ட போய் பேசிட்டு வந்தோனேவும் திருப்பி எனக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு. திருப்பி எனக்கு ட்ரெயின் ஆகுது அப்படின்னா, இட்ஸ் நாட் ரைட். அதே மாரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க. அந்த மாரி பேசும்போது நீங்க உங்களுக்கு திருப்பி உங்க சந்தோஷமான நிகழ்வுகள், உங்க காலகட்டங்கள் உங்க வாழ்க்கையில எப்போ இருந்ததோ, அப்போ நீங்க சந்திச்ச நபர்கள் கிட்டலாம் போய் உங்களால பேச முடியும் அப்படின்னா, பேசுங்க. ரீயூனியன் நடத்துங்க. அப்படி பண்ணும்போதும் நியூரான்ஸ் என்ன ஆகும்? ரிஜுவினேட் ஆகும். நல்லா இருக்கும். அண்ட் தென் உங்களுடைய பழைய அ நல்ல ஞாபகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். அந்த இடங்களுக்கெல்லாம் போய் நாம நேரங்கள செலவிடும்போது, நம்மளுடைய நியூரான்ஸ் என்ன பண்ணும்? அது வந்து தன்னுடைய நிலையில அப்போ இருந்தப்போ அந்த நிகழ்வுகள்லாம் நெனச்சு, அந்த ஃப்ரீக்வென்சில வைப்ரேட் பண்ணும். நெறைய பேருக்கு அந்த ட்ராமாஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, திருப்பி வந்து அதே மாதிரியான ஒரு ஃப்ரீக்வென்சில அவங்க பாடி வைப்ரேட் ஆகும். அது தொத்திக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி உங்களுக்கு நல்ல இடங்கள் இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த இடம்லாம் வந்து நல்ல குட் மெமரீஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு, அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த சென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சாண்டில் வுட் பேஸ்ட்டு, சாண்டில் அந்த சென்ட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அத நுகரும்போதே உங்க ஜெனடிக்காவே இந்த ஜீன்லயே இருக்கும். இந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து சேஃபா இருக்கோம். அப்படின்னு உங்க நியூரான் வந்து ஃபீல் பண்ணும். உங்க அ நர்வஸ் சிஸ்டமும் சரி, உங்க டோட்டல் நியூரல் நெட்வொர்க்குமே என்ன நெனைக்கும்? நம்ம பேக் டூ அவர் பிளேஸ் அப்படின்னு நாம இருக்கோம். அப்படின்னு அது வந்து நெனைக்கும். அதே மாரி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோட ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல் அது ஸ்மெல் பண்ணும்போதும், அதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஷ்லி பேக்டு பன்ஸ், பிரெட்ஸ் இதோட ஸ்மெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாண்டல்வுட் பேஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகும். அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணும்போது, மறிக்கொழுந்து இந்த சென்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு டிவைன் ஸ்மெல் வரும்போதே நமக்கு எப்படி தோணும், நம்ம பிரெயின் வந்து கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போயிருக்கிறதுனால ஒரு தீட்டா மோடுக்கு அது வந்துடும், அமைதியாகும், அது காம் டவுன் ஆகும். ஸோ நம்மள எப்படி நாம பழக்கியிருக்கோம், வாழ்வியல் முறையில நாம எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னு நாம படிச்சுக்கணும். ஸோ படிச்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல நாம இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம தாட்ஸ் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எப்பெல்லாம் நம்ம வந்து ஆக்சிடோசின், டோபமைன் எல்லாம் நமக்கு வந்து நாம கொடுத்துக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம பாடி வந்து ஹீல் ஆகும். ஸோ ஆக்சிடோசின் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம லவ் பண்ணணும், நம்மளே யாராவது லவ் பண்ணணும். ரெண்டுத்துல எது ஈஸி, நம்ம பண்றது தான். ஸோ அதனால ஒரு டாக் இல்லை ஏதாவது ஒரு பெட், சின்னதாக உங்கள் பெட்டு இருக்க உங்களுடைய ஆரா வந்து பெருசாகும். சீரியஸ்லி. ஏன்னா அது சின்ன பெட்டு ஒரு ஹாம்ஸ்டர்லாம் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் கொஞ்சறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அப்போ சந்தோஷமா இருக்கணும், எப்படி நீங்கள் நெகிழ்ந்து போகணும் அந்த சின்ன உருவத்தை நீங்கள் கொஞ்சணும்னா. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஈகோ எல்லாம் வந்து சுக்கு நூறாக போயிடும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க கெட்ட அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சுரக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு அழகான ஒரு க்ரீச்சரை வந்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு பேர்டாக இருக்கலாம், ஹாம்ஸ்டராக இருக்கலாம், டாகாக இருக்கலாம். டாகாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆரா வந்து நல்லா ஆம்பிளிஃபை ஆகும். அதுவும் பெரிய பல்லு டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம் அந்த டாகுக்கு, அதோட ஆரா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ப்ரீட்லாம் வாங்கி வளர்த்தீங்க அப்படின்னா, நாட்டு நாய்க்கள்லேயே வந்து அந்த ப்ரீட்லாம் இருக்கு. வளர்க்கும் போது இல்லை கோல்டன் ரிட்ரைவர் தான் பிடிக்கும்னா தாராளமாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்த உடனே அவ்வளோ வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரா நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கும் அது வந்து கண்டேஜியஸாக தொத்திக்கும் அந்த ஹாப்பினஸ். ஸோ நம்ம ஆராவும் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ சில பேர்லாம் டாக் வளர்ப்பாங்க, அந்த டாகுமே டிப்ரெஷனுக்கு போயிடும். எப்போவுமே டாக் வளர்த்தீங்கன்னா அந்த டாகை நல்லா பார்த்துக்கணும், வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். வெளியில் எக்ஸ்போஷர் இருக்க தான் அந்த டாக் வந்து ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கும் வெளியில் நல்ல இயற்கையாக இருக்கக்கூடிய சூழலில் நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு நம்ம பாடி வந்து ரீஜுவேனேட் ஆகும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு போகணும். எந்தெந்த கோயில் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போகணும். அந்த கோயிலோட வைப் நமக்கு வந்து ஒரு காம்னஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து ட்ரிப்ளிகேணி பார்த்தசாரதி கோயில் அது வந்து எனக்கு ஒரு நல்ல என்னோட நியூரல் நெட்வொர்க்குக்கு அது ரீசார்ஜ் பண்ணுற ஒரு இடமா அது இருந்தது. அதுக்கப்புறம் பேரிஸ் காளிகாம்பாள் கோயில், அவ்வளோ ஒரு நல்ல கோயில், நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்போரூர் முருகன் கோயில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் நர்வஸ் சிஸ்டத்துக்கு எந்த கோயில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, சர்ச் கூட போகலாம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹை ரைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய காற்று ஹையாக ரைஸ் பண்ணியிருக்காங்க சீலிங் அப்படின்னும் போது மேலே இருக்கக்கூடிய காற்று மண்டலம் வந்து வேற ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும், இது வேற ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். அப்புறம் கீழே நம்ம மனுஷங்க நிற்கிறோம் இல்லையா, இந்த அளவில் இருக்கக்கூடிய காற்று மண்டலம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து நல்ல ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். ஸோ அப்போ நாம் போய் அங்கே நிற்கிறோம் அப்படின்னா சர்ச் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், மாஸ்க்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அங்கெல்லாம் போய் நம்ம நிற்கும்போது அந்த ஆர்கிடெக்சர் வந்து நமக்கு அப்படி ஒரு எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி லைப்ரரிஸ், பெரிய பெரிய லைப்ரரிஸ்,
வந்து கிளீன் பண்ணி எப்பவுமே வச்சிருந்தாங்க அப்படின்னா, தொடாம இருக்கிறது வேற. நெறைய பேர் வந்துட்டு போற அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து நல்லா இருக்கும். கான்சர்ட்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நல்லாருக்கும். கும்பமேளா, அதே மாரி எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய திருவிழா, நெறைய பேரு அ சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னாலே, இந்த கல்ச்சுரல் மீட் இது, அது எல்லா இடத்துலயுமே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லாருக்கும். அப்புறம் பீச். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். பீச்ல வந்து நல்ல வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கும். நீங்க போயிட்டு அந்த சால்ட் வாட்டர்ல கால் வச்சீங்க அப்படின்னாலே நீங்க சார்ஜ் ஆவீங்க. ஸோ பீச் வந்து நம்மள நாமளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல இடம். புது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா பீச்ல போய் ஸ்விம் பண்ணுங்க. ப்ரொடக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இல்ல என்னால முடியல அப்படின்னா, பாத் டப்ல எப்சம் சால்ட் போட்டுட்டு நீங்க வந்து அ பாத் பண்ணலாம். இல்லன்னா குளிக்கும்போது அதே மாதிரி. இல்ல ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமா பண்ணலாம். ட்ராவல் பண்ணுங்க. சாங்ஸ் நல்லா கேளுங்க. ட்ராவல் பண்ண நியூரல் நெட்வொர்க் நல்லா இருக்கும். ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்க இன் மோஷன் இருக்கீங்க அப்படின்னாலே எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும். பாடி ஹீட் ஆகும். அதனால தான் பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்கள ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, பாடி என்ன ஆகும்? ஹீட் ஆகும். அதனால நீங்க உங்க நியூரல் நெட்வொர்க்க வந்து நீங்க ரீப்ரோகிராம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது ட்ராவல் பண்ணி ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தோமா, பிங்க் பஸ் தமிழ்நாட்டுல இல்ல. பிங்க் பஸ்ல ஏறி உட்கார்ந்தோமா, ஹெட்செட் மாட்டணுமா, காதுல ஒரு ஏர்பாட்ஸ் வச்சுட்டு, சூப்பரா ஒரு சாங், இளையராஜா சாங். இத விட தெரப்யூட்டிக்கா என்ன இருக்கும்? ஏ.ஆர். ரஹ்மான் சாங். வாட்டெவர் ஹீலிங்க்கு நீங்க என்னென்ன சாங்ஸ் ப்ரிஃபர் பண்றீங்களோ, கேட்டுட்டு அழகா ஒரு ஜன்னல் சீட்ல உட்காந்து நீங்க பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம். மார்னிங் ஏர்லி மார்னிங் எல்லாம் ட்ராவல் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி ஈவினிங்கும் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி ரைவ் ஃப்ரீக்வென்சி. ரைவ் ஃப்ரீக்வென்சி கேட்கறது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஏத்தாற் போல நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் சப்ளிமினல் மெசேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்க கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அது நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நெறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் வொர்க் ஆகாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா, நீங்க சப்கான்ஷியஸா என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களோட பெர்செப்ஷன நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சப்கான்ஷியஸா என்ன நெனச்சிட்டு இருக்கீங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் நியூரல் நெட்வொர்க் வந்து நீங்க வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்ப இது 3ம் மாறி இருக்கும்போது, நீங்க ப்ரோகிராம் பண்ணியிருக்கிறது வேற. உங்க ரியாலிட்டிய வந்து அதுதான் பில்ட் பண்ணும். இது 3மே கெமிக்கல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இருக்கும். அப்போ கெமிக்கல்ஸையும் மாத்தல நீங்க. அப்போ நெனைக்கிறதுல மட்டும் நீங்க தாட்ஸ்ல மட்டும் வேற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது வொர்க் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா, நீங்க ஒண்ணு நெனைப்பீங்க. ஆனா, உங்க உடம்பு வேற ஒண்ணு ஃபீல் பண்ணும். ஸோ, இத ஃபுல்லாத்தையும் நீங்க ரீப்ரோகிராமிங் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? ஒரு மேனிஃபெஸ்டேஷனே நல்லா அப்புறம் பக்காவா நான் பட்டி டிங்கரிங் பார்த்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். ஏன்னே எனக்கு தெரியல. இதுதான் பேசிக் நேச்சர் போல. இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். சந்தோஷமா இருக்கிறது தான் பேசிக் நேச்சர் போல. ஆனா செம்மையா இருக்கு இந்த ஃபீலிங். அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, நான் பாசிட்டிவா இருக்கேன். என்ன காரணம்னு தெரியல. ஆனா நான் சிரிச்சுட்டு இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அந்த ஸ்டேட் நீங்க அட்டைன் பண்ணும்போது, அப்போ நீங்க ஒரு தாட் அப்படி போட்டீங்க அப்படின்னா, டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்கும். அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஆரா இருக்கும். அப்போ ஒரு விஷயம் நாம பண்றோம் அப்படின்னா, அது எப்படி வேலை செய்யும்? டக் டக் டக்குன்னு வேலை செய்யும். டக்குன்னு மேனிஃபெஸ்ட் ஆகும். டக்குன்னு என்ன பண்ணுவோம்? அதுக்கான சூழ்நிலைகள் அமையப்பெறும். வேலை கடகடன்னு நடக்கும். எப்படி இதெல்லாம் நமக்கு தானா மேஜிக்கலா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க போயிட்டே இருப்பீங்க. நடுவுல வந்து ஒரு நெகட்டிவா ஒரு தாட் கூட உங்களுக்கு வரவே வராது. ஹிண்ட்ரன்ஸ் இருந்தாலும் அதுல என்ன பாசிட்டிவா மாத்தலாம்? இதனால ஏதாவது நமக்கு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வேற எப்படியாவது நம்மளால அ
மாத்திக்க முடியுமா? அப்படின்ற மாதிரியான யோசனைகள் தான் வருமே தவிர, லோவா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா, உங்களோட கெமிக்கல்ஸ் அப்போ பேலன்ஸ்டா தான் இருக்கும். ஸோ கெமிக்கல் பேலன்ஸ்டா இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? லோவா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. கிரீன் ஃபுட்ஸ் சாப்பிடணும். கிரீன் கலர்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் கிரீன் சில்லி. கிரீன் ஃபுட்ஸில் கிரீன் சில்லி ரொம்ப முக்கியம். அதுதான் ஆல்கலைன். அது சாப்பிடணும். பாகற்காய் சாப்பிடணும். அந்த மாதிரி. நல்ல பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்ல என்விரான்மெண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் சில நேரங்களில் வேறு மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணிட்டு திருப்பி உங்கள் எனர்ஜி என்ன பண்ணணும்? கிளென்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். திருப்பி நீங்களே வந்து நம்மளே நம்ம உடம்ப வந்து எப்படி திருப்பி பேக் டு த ஃபார்ம் கொண்டு வர்றது? எமோஷ்னலி, மென்டலி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டா எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கிறது? திருப்பி ஒரு சின்ன விஷயத்துல திருப்பி நான் ட்ரவுன் ஆகிடுவேன் அப்படின்ட்டு இருக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. எவ்வளோ கஷ்டங்களை பார்த்தாலும் திருப்பி என்னால் பேக் டு த ஃபார்ம் வர முடியும் அப்படின்னும் போது தான் நீங்கள் உங்கள் பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நியூரல் நெட்வொர்க் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணும்? மெமிக் பண்ணும். அது வந்து திருப்பி அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், மிரர் பண்ணும். ஸோ நாம் என்ன பார்க்குறோம், என்ன கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றதையும் தாண்டி நாம் அதுக்கிட்ட என்ன பேசுகிறோன்றது முக்கியம். ஸோ எப்படி நீங்கள் உங்கள் நியூரல் நெட்வொர்க் கிட்ட பேசணும், எப்படி அதை வந்து ட்ரீட் பண்ணணும், எப்படி அதை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமும் நமக்கு நாம தான் டிசைட் பண்ணணும். சரி, நீங்கள் எந்த மாதிரி மனுஷங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி மனுஷங்களை பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரி மனுஷங்களை பார்த்து அவங்கள மாதிரி வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, எந்த மாதிரி மனுஷங்களை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்கள வந்து நியூரான் வந்து மிரர் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸாக நடக்கிறதுனால யூ ஹாவ் டு பி அவேக்கன். உங்களை நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் பெஸ்ட் வெர்ஷன் அவுட் ஆஃப் யூ. அண்ட் அது வந்து நம்மளால் தக்க வச்சுக்கவும் முடியும். அதில் நம்மளால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்களை வந்து நீங்கள் டக்குன்னு அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நன்றி. Love is God.